ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஆண்கள் இருக்காங்கல்ல, திடீர்னு அவங்க பைல்வான் ரங்கநாதனா மாறி ஒரு கள்ள தொடர்பை எப்படியாவது ட்ராக் பண்ணி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வெறிகொண்டு இருக்காங்க. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த கள்ள தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பத்திய ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த கியூரியாசிட்டியை வச்சே இந்த கதையை பில்ட் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். அது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதுக்கேத்த மாதிரி அந்த ஆண்கள் இந்த விஷயம் தெரிய வரும்போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க, அதுலயும் குறிப்பா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டாவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஃபன் எலிமெண்ட்ஸ் அப்படின்றதும் நிறைய இடங்கள்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலயும் குறிப்பா வந்து அந்த மாஸ்டர் பிளான் ஒன்று போடுவாங்க, அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இதுல இன்வால்வ் ஆன அந்த பொண்ணு யாரு அப்படின்ற அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளான ட்விஸ்ட் தான். பட் இருந்தாலும் அதுக்கான பில்டப் அப்படின்றது சூப்பரா கொடுத்திருப்பாங்க. இவங்க சொல்ல வந்த கதை அப்படின்றது ஒரு சின்ன சர்க்கிள் தான். ஸோ அதை ரொம்ப எக்ஸ்டென்சிவா சொல்ல ட்ரை பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு சிம்பிளான கான்செப்ட், பட் ஒரு மாதிரி டீசென்டான ஒரு ஓடிடி வாட்சா இந்த படம் வந்திருக்கு.